ஹாய் மக்களே, நான் ஸ்டார்வுட்ஸ்லேருந்து மலர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் இப்போ அசோக் நகருக்கு வந்திருக்கோம். இப்போ ப்ராங்க் பண்ண போகிறோம் இங்கே இருக்க மக்களை. என்னென்னா, நாங்கள் இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸை தான் நாங்கள் கேட்க போகிறோம். என்ன இதில் எழுதியிருக்குன்னா, நம்பர் 23 ஒசாமா பில்டிங், நாக்குமுக்கா தெரு, அப்பாசாமி ஹோட்டல், நியர் அப்பாசாமி ஹோட்டல், அசோக் நகர், சென்னை 600083. யார் காண்டாக்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூஷன், அவங்க தான் காண்டாக்ட் பர்சன். இதுதான் வந்து அட்ரஸ். அவங்க இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, இல்லை ரூட் ஏதாவது காட்டி கொடுக்குறாங்களா, உண்மையாகவே இது மாதிரி அட்ரஸ் இருக்கா, ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. சொல்ல முடியுமா? ஆட்டோவில் வந்து இறங்கிட்டேங்க, அட்ரஸே தெரியல, யாரு கேட்டாலுமே தெரியாது. அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்களும் தெரியாதுன்றாங்க. ஓகே சார், தமிழ் தெரியுங்க. அட்ரஸ் நான் படிக்கிறேன், கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல நான் படிச்சு சொல்றேன், உங்களுக்கு புரியும்ல, படிச்சு சொன்னா புரியும்ல. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நம்பர் 23 ஒசாமா பில்டிங், நாக்குமுக்கா தெரு, அப்பாசாமி ஹோட்டல், நியர்பை அசோக் நகர். தமிழ் தெரியாதா? அட்ரஸ் பச்சு சொன்னா கூட தெரியாதா? இங்கதானே இருக்கிறீங்க? இங்கதான் இருக்கிறீங்களா? சரி, நான் உங்ககிட்ட கேட்டேன், ஷாப்பு கேட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? கேரளாவா? எந்த ஸ்டேட்? கேரளா. எந்த கேரளா? திருச்சூர். சென்னை நோவா? ஓகே ஓகே ஓகே. இல்ல நம்பர் 23 அங்க எங்க? அங்க ഞങ്ങൾ 26. நீங்க 26? 36. உங்களுக்கு முன்னாடியா? முன்னாடி மேப்பா? மேப். ஆனா வேற அட்ரஸ் போகுது, சர்வமங்கலம் காலனின்னு வருது. ஆனா அட்ரஸ் இது வேற மாதிரி. ஆனா இங்க லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினா டீ கடை ஒண்ணு வரும்னு சொன்னாங்க. டீ கடை அங்க போயிட்டு கேட்டு வந்துட்டேன். நான் அங்க இருந்து வந்தா இங்க நின்ன. சரிங்க, கூட்டமா இருக்கேன், இவரும் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி இருக்காங்க, ஆண்டி தம்பி. ஹலோ ஆண்டி, 23 அந்த ஸ்ட்ரீட் ஏதோ ஒசாமா பில்டிங். ഒരു മിനിറ്റ് ഞങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കില്ല, അവിടെ അജയ് വഴി അറിയില്ല. അജയത്തില്ലേ ഞാൻ ഫോൺ കൊടുക്കാം. നിക്ക് അജയത്തില്ലേ ഞാൻ ഫോൺ കൊടുക്കാം. ஹலோ அம்மா. அம்மா, நம்பர் 23 ஒசாமா பில்டிங், நாக்குமுக்கா தெரு, அப்பாசாமி ஹோட்டலுமா. உங்களுக்கு தெரியாதா? நம்பர் 23 ஒசாமா பில்டிங், நாக்குமுக்கா தெரு, அப்பாசாமி ஹோட்டலுங்க, அசோக் நகர். இல்லைங்க, ஒரு ஆட்டோல வந்து இறங்கினேன், நான் மகாபலிபுரத்துல இருந்து வரேன். சரி, இங்க ஒரு கொரியர் ஒண்ணு வாங்குறதுக்கு வந்தேன். இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. ஆட்டோல வந்து இறக்கி விட்டுட்டாங்க இங்க அசோக் நகர். ஒரு இந்த காலனி பேர் கூட எனக்கு தெரியலங்க. இங்க போய் நீங்க கேட்ட லொகேஷன் போய் கேட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. லெஃப்ட் ரைட் திரும்பி ஒரு டீ கடை ஒண்ணு வரும்னு சொன்னாங்க. அங்க அந்த டீ கடை அந்த போய் கேட்டா அங்க இங்க அந்த மாதிரி இல்லமா அப்படின்னாங்க. சரி, இங்க இருக்கிற ஒரு கடை கேட்டா இங்க தெரியாதுன்றாங்க. வீடு தான் நம்பர் 23 ஒசாமா பில்டிங் தான். ஆமாங்க, நம்பர் 23 வீடு நம்பரே. ஆமா, தெரு ஒசாமா பில்டிங், நாக்குமுக்கா தெரு. ஆமா. அவங்க கிட்ட கேட்டேங்க, அவங்களே தெரியாதுன்றாங்க. கடைக்காரங்களுக்கே தெரியாதான். ஐயோ, அப்படிங்களா? புரியலைங்க. இது எந்த இடம்னு எனக்கு தெரியாதுங்க. அசோக் நகர், ரஜினி பார்க். சொல்லுங்கம்மா. இல்ல, நான் நம்பரே வீட்டு நம்பர் 23 போட்டுக்கிறாங்க. ஆனா வந்து என்ன தெருன்னா நாக்குமுக்கா ஸ்ட்ரீட் போட்டுக்கிறாங்க, ஒசாமா பில்டிங். அசோக் நகர் தெரு பேரு நாக்குமுக்கா தெரு.
இல்லண்ணா அது வாங்காம விட்டுட்டேண்ணா நானு. ஓகே. அப்படிங்களா? சரி ஓகேண்ணா, நான் வேற யார்ட்டும் ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டு போய்க்கிறேண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. சொல்லு தாத்தா. கேட்டாச்சே, நான் படிச்சு சொல்றேன். எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நிக்கிறவரா? அவருக்கே தெரியாதுன்றாரு. தெரு பேர் தெரியுமா? இது நாகமுகா தெரு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இங்க நாகமுகா தெரு கிடையாதுங்களா? இங்கதாங்க சொன்னாங்க, அசோக் நகர் சொன்னாங்க. ஆட்டோல வந்து இறக்கி விட்டாங்க. அது இங்க கிடையாதுக்கா. இங்க ஃபுல்லா அந்த 18 டானு 19 டானு அதுதான் வரும். இங்க அப்பாசாமி ஹோட்டல் எங்க இருக்கு? அது தெரியல. இது இடமே தெரியாதா? இல்ல எனக்கு தெரியும். இது வந்து 48 47 46 தான் வரும். சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே, தேங்க்யூ. இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்கு? அவங்க கிட்ட கேட்டேன் சார். இங்க எதுவுமே யாருமே தெரியாதுன்றாங்க. ஆட்டோக்காரன் தான் கூட்டு வந்து நிறுத்தினான். லெஃப்ட் போயிட்டு ரைட்டு திரும்புமா? மாந்தோப்பு காலனியா? ஐயோ, நாகமுகா ஸ்ட்ரீட்னு சொன்னாங்க சார். ஒசாமா வந்து நாகமுகா ஸ்ட்ரீட்னு சொன்னாங்க. சரி ஓரமா வந்துருங்க. வந்துடலாம். 3 நாள் தான் ஆகுதா? அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க சார். ஆமா சார். நம்பர் வாங்கல சார், அதை விட்டுட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கினேன். நம்பரை விட்டுட்டேன் சார். நான் எப்படி பாருங்க சார். இல்ல சார். இங்கிலீஷ் படிக்க ரியல் எஸ்டேட் தானே. இன்ட்ராக்ட் பண்ணுவோமா? நியர் அப்பாசாமி ஹோட்டல், அசோக் நகர், நேரம் போனா வீடு தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்கறது வீடு தானே இருக்கு. அதே அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுமா? கஷ்டமான அப்பாசாமி ஹோட்டல் இங்க இல்லையே. அவர் அங்கதான் இருப்பார். அவர் பில்டிங் தான். அவர் அங்கதான் இருப்பார். எங்க இருக்கோ அந்த நீங்க அப்படியே நீங்க போயிருக்கீங்களா? எங்க கொண்டு போய் விட்டுறீங்களா? ஸோ பிஸியா இருக்கனால என்ன பண்றது? இங்க நான் ஒரே பிஸி. நம்பர் 23 ஒசாமா பில்டிங், நாகமுகா தெரு, நியரா அப்பாசாமி ஹோட்டல், அசோக் நகர். இது வந்து ஜாட்டி குசாம். அந்த சைடா? ஆமா, அந்த சைடுன்றேன். அந்த சைடா போயிருக்கீங்களா? அவங்க வீடு அவங்க சைடு. என்னமோ ஒசாமா பில்டிங் இருக்குவாங்க. இங்க என்ன ஒசாமா பில்டிங்னா ஒசாமா பில்டிங்கா? ஒசாமா யாரு? அதனால அந்த பேரு அப்பாசாமி
பர்சனாலிட்டி முக்கியம். வண்டி எடுத்துருவாங்க ஒரு உங்க வண்டியில கூட்டு போங்கடா. இல்லக்கா அதெல்லாம் அப்புறமா தள்ளி வச்சுக்கலாம். நான் ஓட்டுறேன் வாங்க. இங்கே தானே இருக்கு, நடந்தே போயிடலாமா?